அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடக்க இருக்குது. இது 12 ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரகங்களின் சேர்க்கை நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்க செய்ய போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல கடனுதவிகள் கிடைக்கும். வேலை கிடைக்கிறத விட அதிக எதிர்பார்ப்புகளுடன் நீங்கள் இருப்பீங்க. அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கும் வேலையை செய்கிறது நன்மையை தரும். உடம்புல வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அல்லது உங்கள் துணைக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே குடும்பத்தில் சில குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கும். இப்போது அதனுடன் சேர்ந்து ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. சாப்பிடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த மாதத்தில் சஷ்டி விரதம் இருப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதால காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடக்கம் யோகம் உண்டாகும். பெண்கள் நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க. குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாகுது. செயற்கை முறையில் கருத்தரிக்கும் யோகமும் உண்டாகி இருக்கு. 10ல் குரு இருக்கிறதால வேலை பார்க்கும் இடத்துல சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு நிதி சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 12ல் கேது விரயத்தில் இருக்கிறதால கழிவு உறுப்புகளில், மறைவு உறுப்புகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மாதம் உயர்கல்வி தொடர்பான நல்ல தெளிவு ஏற்படும். யோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெறும் காலம் கட்டமாக இருக்கிறதால பழமுதிர்ச்சோலை முருகரை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு தினந்தோறும் அருகில் உள்ள முருகன் கோயில்களில் நெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 10ல் குரு பகவான் வந்துட்டார். நிறைய பேர் வேலையை இழக்கும் சூழல் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கிறது நன்மையை தரும். பிப்ரவரி மாதத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் சிறு வருத்தம் கூட ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்கள் இருக்கிறதால புத்திர பாக்கியம் தடைப்பட்டு இருக்கும். இந்த மாதம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சிகிச்சைகள் மேற்கொள்வது நல்லது. 5ஆம் இடம் என்பது சொத்து. அந்த இடத்துல 12 உடைய சூரியன் இருக்கிறார். 3, 8 செவ்வாய் உச்சம் பெறுகிறார். பிப்ரவரி 14ஆம் தேதி வரை இதே அமைப்பு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மையை தரும். பிரச்சனைகளுக்கு யாராவது வந்தால் கூட பிரச்சனை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. 5ஆம் இடத்துல இருக்கும் புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வதால் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல புதன் வரும்போது தொழிலில் பிரச்சனைகள் வரும். பெண்களால் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தை கொடுக்கும்போது எண்ணி பார்த்து கொடுக்கறது நல்லது. மேலும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு நகரும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன்கள் எல்லாம் தீரும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கடன்களை அடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்மறையான ஆட்களை பக்கத்தில் வச்சு கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய உழைப்பு அனைத்தும் பணமாகும் யோகம் ஏற்படும். சூரியனும் 5ல் இருந்து 6க்கு வரதால விபரீத ராஜயோகம் ஏற்படும். அரசியல், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பெரும் புகழ் பெறும் யோகமும் உண்டாகும். 2க்குரிய சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைவதும் ராகுவுடன் சேர்ந்து சம்பந்தப்படுவதும் மட்டுமே பிரச்சனை. அலுவலகம், வேலை செய்யும் இடம், பக்கத்து வீட்டுக்காரர்களோட அளவாக பேசிக்கொள்வது நன்மையை தரும். உங்கள் குடும்பத்தினரிடம் மட்டுமே பேசிக்கொள்வது நல்லது. வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு ஏற்படும் அபாயமும் உண்டாகியிருக்கு. அதனால் வேலை விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு செய்கிறது நன்மையை தரும். மேலும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கடந்த கால பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்க முடியும். உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். உறவு மனதளவில் வேதனையை அளிக்கும் விஷயத்திலிருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக விலகி இருக்கலாம். மேலும் இந்த மாதத்தின் மன அழுத்தத்தை நம்பிக்கையோடு நீங்கள் கையாளணும். காதல் தொடர்பான விஷயங்களை கவனமாக கையாளுங்க. உங்கள் காதல் வாழ்க்கை இந்த மாதத்தில் இனிமையாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் நிதி ஆகிய 2ம் நல்ல நிலைமையில் இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்களோட காதல், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஒன்றா இருக்க ஒரு விடுமுறைக்கு நீங்கள் திட்டமிட்டு
செயல்படுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். அங்கே நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லா அறிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல சொல் பேச்சு கேட்பவராக இருக்கணும். தனிமையில் இருக்கிறவங்க ஒரு சிறப்பு வாய்ந்தவரை சந்திப்பாங்க. உங்கள் உறவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். திருமணமான பெண்கள் ஒரு குடும்பத்தை திட்டமிடுறதில் மகிழ்ச்சி அடைவாங்க. மேலும் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் அலுவலக செயல்பாடுகளை நீங்கள் கவனமாக கண்காணிக்கணும். தங்கள் வணிக யோசனைகளை தொடங்கலாம். நீங்கள் மற்றவர்கள் உரிமம் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் வல்லுநர்கள் இந்த மாதத்தில் பரபரப்பான வேலை அட்டவணைகளுடன் பிஸியாக இருப்பாங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை பேச்சுவார்த்தை மேஜையில் கைக்கு கொடுக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சிறிய உற்பத்தி திறன் சிக்கல்களை அனுபவிக்க நேரிடும். வேலை நேர்காணல்களில் கலந்து கொள்ள இது ஒரு நல்ல காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தங்கள் வேலையை விட்டு வெளியேற விரும்புகிறவங்க இந்த மாதத்தில் அதை செய்யலாம். மேலும் கன்னிராசிக்காரர்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சமூக நோக்கத்துக்காக பணத்தை நன்கொடைய வழங்கலாம். பணத்தை முதலீடு கவனமாக செய்யணுங்க. தங்கள் வணிகத்தை வளர்க்கவும் அது உதவும். முந்தைய முதலீடுகள் உட்பட பல்வேறு மூலங்களிலிருந்து பணம் வருவதை நீங்கள் காணலாம். சரியான தேர்வுகள் மற்றும் முதலீடுகளுடன் அவர்களும் வெற்றி அடையலாம். இந்த மாதத்தில் நீங்கள் நிதி ரீதியாக லாபம் அடைய போகிறீங்க. வாழ்க்கை முறையை மாற்றுங்க. அது வரி தொடர்பான விஷயங்களை தீர்க்கிறதுல வணிகர்கள் வெற்றி பெறுவாங்க. மேலும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுறத உறுதி செஞ்சுக்கோங்க. ஒரு மகிழ்ச்சியான வீட்டு சூழலை நீங்கள் கொடுங்க. குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுறத கருத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முறையில் உன்னிப்பாக கவனமாக இருங்க. உடற்பயிற்சி கூடம் செல்ல தொடங்க ஒரு நல்ல நேரமாக இந்த மாதம் அமையும். வயிற்று பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சில குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் கூட வரலாம். மது மற்றும் புகையிலை போன்ற ஆரோக்கியமற்ற பழக்கங்களை கைவிடுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களை தரிசித்து மகிழும் வாய்ப்பு கூட ஏற்படும். பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்கிறதால கூடுமான வரை அளவோடு பேசவும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மாறுபாடு மறைந்து அந்யோன்யத்தை அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களின் வருகை உங்களுக்கு சில சங்கடங்களை தரும். இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. மாத பிற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால மறைமுக தொல்லைகள் ஏற்படுங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க. அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கிறதோட லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களோட ஒப்பந்தம் செய்கிறது கூடாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதும், வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மையை தரும். மேலும் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். ராசிநாதனின் சாரபலத்தின் மூலமாக முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கை செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு உங்களுக்கு இதமளிக்கிற விதமாக அமையும். பெண்களுக்கு நிதானமாக பேசுறது நல்லது. அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க. கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவாங்க. பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும்.
மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூட போகுது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும். உங்களுக்கு சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியம். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்கோபத்தை குறைச்சி நிதானத்தை கடைபிடிக்கிறது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். உங்களுக்கு பணவரத்து திருப்தி தருங்க. மாணவர்கள் ரொம்பவே கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு உதவும். உங்களுக்கு எதையுமே சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயலுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நண்பர்களிடம் அதிகம் உதவியை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் உண்டாகும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும். எதுலேயுமே பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல தடை தாமதம் ஏற்படும். சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். பெரியவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு நலத்தை தரும். மேலும் பரிகாரமாக நீங்கள் பைரவராய் வணங்க கஷ்டங்கள்லாம் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.